தாய் தமிழ் உறவுகள் அனைக்கும் வணக்கம். அண்ட் சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 32 சைஸ் டேப் மூலியமா எடுக்கப்பட்ட ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ டேப் மூலியமா எடுக்கப்பட்ட அளவு 32 இன்ச்சு அப்படிங்கறதுனால ஸோ இது வந்து ரெடி அளவா நீங்க வந்து 34 இன்ச்சுக்கு வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேப் மூலியமா எடுக்கப்பட்ட அளவு 32, ரெடி அளவு 34 கொண்ட ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி காட்ட போறேன். ஸோ பிகினர்ஸா இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். எதனால வந்து சொல்றேன்னா இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா டேப் மூலியமா எடுத்திருந்தாலும் ஸோ ஷோல்டர் அளவு அதாவது கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி ஷோல்டர் அளவு வைக்கிறது அப்படிங்கிறத கழுத்தோட அளவு எப்படி அகலம் வைக்கிறது அப்படிங்கிறத பல முக்கியமான விஷயத்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா விளக்கி இந்த ப்ளவுஸ் கட்டிங் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஆகவே இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நீங்க 32 சைஸு டேப் மூலியமா எடுக்கப்பட்ட அளவு ரெடி அளவு 34 இன்ச்சு இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. ஸோ இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு, பின்கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு. ஸோ இப்போ இந்த அளவு கேட்டது போல் நம்ம அளவுகள் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ப்ளவுஸோட உயரம் எந்த அளவு வேணால் இருந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அளவுகள் மாறலாம். பட் கழுத்து உயரம் ஷோல்டர் அளவு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ என்னோடய ப்ளவுஸ் உயரத்துக்கு கேட்டால் போல் வந்து நான் வந்து கழுத்து அளவு வச்சு அதுக்கு ஷோல்டர் அளவு உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். இப்போது இந்த ப்ளவுஸோட கீழே இடுப்பு பகுதியில் 3/4 இன்ச்சு அளவுக்கு நான் பிடிமானத்துக்கு ஏற்கனவே கீழே ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெடி அளவு டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட அளவு 32, 2 இன்ச்சு வந்து மார்பு சுற்றளவு நம்ம அதில் வந்து சேர்க்குறோம். சேர்த்தா 34 இன்ச்சு வருது. 34ல் 2ல் ஒரு பாகம் 17, அந்த 17ல் 2ல் ஒரு பாகம் 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு மார்பு சுற்றுலா வைக்கிறோம். அதற்கப்புறமா உள்ள பிடிமானத்துக்கு 1.25லேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இப்போ இதில் நான் வந்து பின்கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? 8 இன்ச்சு வைக்கும்போது இந்த 8 இன்ச்சு வச்ச இடத்துல நான் ஷோல்டரோட அளவு வந்து வைக்கிறேன். இப்போது இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. 8 இன்ச்சு வச்ச இடத்துல நான் மேலேருந்து பாருங்கள் கரெக்டாக 15 இன்ச்சு ஷோல்டர் வைக்கும்போது ப்ளவுஸோட உயரத்தில் எந்த அளவு மீதமாகுதோ பாருங்கள், கழுத்து உயரத்துலேருந்து ஷோல்டரில் வைக்கிறேன். ப்ளவுஸோட உயரத்துலேருந்து எந்த அளவு மீதமாகுதோ அந்த அளவு தான் ஷோல்டர் அளவு. அதாவது வந்து 15 இன்ச்சில் 8 இன்ச்சு கழுத்து போக மீதி வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வந்து வரும். ஸோ இந்த 6 இன்ச்சு தான் வந்து ஷோல்டரோட அளவு. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஷோல்டர் அளவு எந்த அளவு இருக்கோ அது உங்கள் பின் கழுத்தோட அளவு கேட்டால் போல் நீங்கள் ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சு வைக்கணும். என்னுடைய ப்ளவுஸோட அளவு கேட்டால் போல் நான் வச்சுருக்கேன். உங்களுடைய அளவு கேட்டால் போல் உங்களுக்கு வந்து அளவுகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக கமெண்ட்க்கு பதில் வந்து கொடுக்குறேன். இப்போது 6 இன்ச்சு ஷோல்டர் வைக்கும்போது நான் கழுத்தோட அகலம் இதில் வந்து 3 இன்ச்சு கழுத்தோட அகலம் நான் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து என்ன தான் வந்து அமைப்பு அந்த கழுத்து உயரத்துக்கு ஏற்ற போல் வச்சுருந்தாலும் கழுத்து வந்து ப்ராடாக யூஸ் பண்ணக்கூடியவங்க, அதனால் 3 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் வைக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு ஆம்கோலோட உயரம் நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது மேலே கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, கீழே வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு வைக்கிறேன். இப்போது ஆம்கோலோட ரவுண்டு சுற்றளவு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்கோல் சுற்றளவு என்னுடைய அளவு கேட்டால் போல் நான் வந்து பாருங்கள் கரெக்டாக 16 இன்ச்சு என்னுடைய ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வந்து இதில் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு கேட்டால் போல் எப்படி வெட்டணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு ஏற்ற போல் பதில் நான் வந்து கொடுக்குறேன். இப்போது என்னுடைய இந்த அளவு கேட்டால் போல் நான் வந்து ப்ளவுஸோட பின்பகுதியை நான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம கழுத்தோட உயரத்தை கேட்டார் போல் ஷோல்டர் அளவு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணி வைக்கும்போது
அந்த ப்ளவுஸில் முக்கியமாக வரக்கூடிய இந்த ஷோல்டர் ஃபாலிங், ஆம்கோல் பகுதியிலேருந்து கீழே வந்து ப்ளவுஸ் இறங்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து தவிர்க்கப்படும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வழக்கமாக இந்த ப்ளவுஸோட முன்பகுதி பட்டிக்குண்டான அளவு பேக் பீஸுக்கு அளவு கிட்ட போல் வந்து நம்ம எப்போவுமே வெட்டுவோம். அதை வந்து வெட்டிக்கோங்க. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு வந்து கையோட அளவு நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதில் எப்படி இந்த அளவு 16 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கை உயரத்துக்கு ஏற்ற போல் எப்படி ஆம்கோல் சுற்றளவு வருதுன்னு ஈஸியாக எப்படி கெஸ் பண்ணி மார்ஜின் பண்ணி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறீங்க. முதல்ல கையோட கரெக்ஷன், அதுக்கப்புறமா உள்ளே வந்து பிடிமானம் 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸோட கை உயரம் இதுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் அப்படிங்கும்போது 9.5லேருந்து 10.5 இன்ச்சுக்குள்ளே வந்து கை நீளம் வந்து வரும். ஸோ என்னோடய கையோட உயரம் 10 இன்ச்சு, அதுக்கு பதிலாக 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு வைக்கிறேன். 10.5 இன்ச்சு வரும்போது கையோட ஆம்கோல் ரவுண்டுக்கு நான் வந்து பாருங்கள் 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்லி இந்த ப்ளவுஸுக்குண்டான அளவு மட்டும்தான். முனுக்கே சுற்றளவு இதில் வந்து ஸோ 4.25 அதாவது 5.25னா 10.5 இன்ச்சு முனுக்கே சுற்றளவு. 5.25 வைக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆம்கோல் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ 16 இன்ச்சு நம்ம ஆம்கோல் சுற்றளவு பார்க்கும்போது கிராஸில் வைக்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் 7.25லேருந்து 8 இன்ச்சுக்குள்ளே வந்து கிராஸில் வைக்கும்போது அமைப்பு வரணும். இப்போ இந்த கையோட அமைப்பு இதிலேருந்து கை சுற்றளவோட நடுப்பகுதியை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 7 இன்ச்சு வருது இல்லையா? அதில் பாதி டேப் மூலியமாக வைக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நெரிச்சு விட்டு சென்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த கையோட வளைவு பகுதி, அதாவது ஆம்கோல் கிராஸ் எடுத்துக்கோங்க. திரும்ப அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட முன் கவர் தட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வெட்டக்கூடியது என்னுடைய அளவுக்கு ஏற்றது போல் சில விஷயங்கள் மாறி இருந்தாலும் இதே அளவு எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ அவங்கவுங்க அளவுக்கு ஏற்றது போல் வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து நீங்கள் வந்து வைக்க கற்றுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வைக்கிறேன். 16 இன்ச்சு 8.25 வருது. 16ல் 2ல் ஒரு பாகம் தான் 8.25. ஸோ 8.25 16. ஓகேங்களா? நம்ம ப்ளவுஸோட பின்பகுதி நம்ம வெட்டும்போதும் அதில் ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டோம். அதே போல் கை வெட்டும்போதும் ஆம்கோல் சுற்றளவு எந்தளவு வேணுங்கிறத நம்ம வைக்கக்கூடிய அந்த அளவுகள்லேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது கையோட பின்பகுதியோட ஆம்கோல் சுற்றளவும் கையோட ஆம்கோல் சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி கையோட கவர் ஷேப்பு வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கையோட ஆம்கோல் சுற்றளவு நம்ம மாற்ற போகிறதில்ல. ஸோ இது வந்து அளவு எடுத்து வெட்டுறதுனால ஸோ இந்த முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுவே அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும்போது அந்த கேட்டப்போல் அளவு ப்ளவுஸை கேட்டப்போல் அளவுகள் மாறலாம். இப்போது பின்பகுதியோட ஆம்கோல் சுற்றளவும் கையோட ஆம்கோல் சுற்றளவும் ஒன்று போல் வந்து பிடிமானத்துக்கு ஏற்ற போல் அளவு சரியாக இருக்குது. இப்போது இந்த ப்ளவுஸோட முன்பாகம் நம்ம வெட்டிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா ஒரு விஷயம் நல்லா கவனம் கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன தான் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து டெய்லரிங் சார்ந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் சார்ந்து வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருக்கும். அதனால் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள். ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து விலை மதிப்பில்லாத அரிய வகை பொக்கிஷமாக நான் வந்து கருதுகிறேன். இப்போது பேக் பீஸுக்கு ஏற்றாற் போல் நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து அந்த அளவு போட்டு முதல்ல மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போது இந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு வச்சோம். இந்த ப்ளவுஸோட முன் உயரமும் பாருங்கள், இந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து 13 இன்ச்சு, அரை இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வைக்கிறேன். கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது முன் உயரம் எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அதுலேருந்து அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும். இதுவே நேர் கட்டிங்காக இருந்தால் நம்ம முன் உயரம் எந்த அளவு வைக்கிறோமோ அதிலேருந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். இப்போது சைடில் வந்து 5 இன்ச்சு வந்து இதுக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கிராஸுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஷோல்டர் அளவு வந்து நம்ம ஏற்கனவே வச்சது தான். இதில் டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3.25ங்கிறது 34 இன்ச்சு நம்ம டேப் மூலிமா, அதாவது ரெடி அளவுக்கு 3.25 இன்ச்சு டாட் அளவு கண்டிப்பாக வரும். 13 இன்ச்சு அளவு கேட்டார் போல் நம்ம உயரம் வச்சுட்டோம். இந்த முன் அளவு கூட வந்து உங்களுடைய அளவு கேட்டார் போல் அது வந்து வித்தியாசப்படலாம், மாறுபடலாம். முன் உயரம் எந்த அளவு வருதோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு கொக்கி பீஸ் வரக்கூடிய இடத்துல கிராஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ 13 இன்ச்சு 13 இன்ச்சு வரும்போது சைடில் வந்து ப்ளவுஸோட முன் கவர் கிராஸ் வந்து 5லேருந்து 5.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இது அவங்கவுங்க அளவு கேட்டார் போல் வந்து மாறும். ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றம் வருமே தவிர மற்றபடி நம்ம அந்த டிராயிங் பண்ணி வெட்டக்கூடிய விஷயங்கள் மாறாது. ஸோ இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம், முன் கழுத்தோட அகலம் ஸோ 3.25 இன்ச்சு இதில் வச்சுருக்கேன். டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ டாட்டோட ஃப்ரண்ட் டாட்டோட சென்டர் டாட்லேருந்து அரை இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்குள்ளே நடு டாட். ஸோ இதே இடத்துல ஆம்கோல் டாட் மிடில்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே அல்லது 2 இன்ச்சுக்கு மேலே நம்ம ஆம்கோல் டாட் வந்து மார்ஜின் வந்து பண்ணிக்கணும். 1.5லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். அதை விட வந்து கம்மியாக தேவையில்லை, அதிகமாகவும் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம முன் கவர் பீஸ் வந்து நம்ம முன்பாகத்தில் வந்து வெட்டும்போது ஸோ இந்த மாதிரி வந்து ஆம்கோல் அளவை நம்ம பேக் பீஸுக்கு போட்ட மாதிரி கிராஸ் வந்து போட்டுக்கிட்டு அதுலேருந்து 3/4 இன்ச்சு அளவு கரெக்ஷன் வந்து நம்ம ஆம்கோல் கரெக்ஷன் எடுத்துக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் இப்போ நான் மார்ஜின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேக் பீஸ்லேருந்து 3/4 இன்ச்சு கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஏற்ற போல் டாட் மைனஸ் பண்ணிக்கணும். கொக்கி பீஸ் பிடிக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸில் வந்து ரொம்பவே சின்ன அளவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்போவுமே சைடு துணி போக இடுப்பு சைஸுக்கு என்ற போல் வந்து துணி வந்து கண்டிப்பாக வந்து அமையும். அதாவது குறிப்பிட்ட அளவு ஒரு 38 + 40+ வரும்போது தான் இந்த மாதிரி மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் ஒரு 1-2 இன்ச்சுக்குள்ளே வந்து அளவுகள் வந்து வரும். அப்படிங்கும்போது இடுப்பு சைஸுக்கு ஏற்றாற் போல் வந்து நம்ம சைடில் துணி வந்து அதிகமாக வளர்த்து விடணும். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோக்களில் வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து லீனானவங்க, ரொம்பவே உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சும் இல்லாமல் நார்மலாக உள்ளவங்களுக்கு இந்த அளவு வந்து எப்படி வைக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கொக்கி பீஸ் மாட்டும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த கிராஸ் போடும்போது அதிகமாக டைட்டும் இல்லாமல் அதிகமாக லூஸும் இல்லாமல் ஒரே மாதிரி அளவுகள் வந்து கொக்கி இழுத்த மாட்டும்போது கிச்சனும் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் நான் வச்ச அளவுகள் ஷோல்டர் அளவு, ஆம்கோல் சுற்றளவு, அதாவது மார்பு சுற்றளவு, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் வெட்டி நீங்கள் தைச்சி போடுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சார்ந்து நிறைய பேர் யாருக்காவது சந்தேகம் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக இதில் வந்து அட்லீஸ்ட் இந்த வீடியோ சார்ந்து ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காமல் டெய்லரிங் சார்ந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ சார்ந்தோ அல்லது உங்கள் கேள்வி சார்ந்தோ ஏதோ ஒன்று வீடியோ கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். ஸோ
ஸோ இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்கள் மறக்காமல் எனக்கு செஞ்சுருங்க. ஸோ இப்போ வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக இதே போல் அளவு வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் அளவுகள் நீங்கள் வந்து வெட்டினதை பார்த்துட்டீங்க. இப்போது இந்த ப்ளவுஸோட முன் உயரத்துக்கு ஏற்றாற் போல் இந்த முன்பட்டி கிராஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போது டிராயிங் பண்ணி வெட்டி காட்ட போகிறேன், பார்த்துக்கோங்க. பட்டியோட நீளம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், பட்டு துணி வந்து கம்மியாக மட்டும் ஆகிடக்கூடாது. கிராஸ் அளவு கேட்டால் போல் இந்த மாதிரி டாட் பிடிச்சதுக்கப்புறம் அளவு பிடிச்சு பார்த்து அதற்கப்புறமா நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. முதல்லையே பெருசாக இருக்குதுன்னு சொல்லி வெட்டிட வேணாம். இது மாதிரி நம்ம பண்ணும் பட்சத்தில் ஸோ ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே ஒரு தையலுக்கு ஏற்றாற் போல் நம்ம அளவுகளை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறோம். ரொம்பவே சரியான முறையில் ப்ளவுஸ் வெட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலிமா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ சார்ந்து உங்களுக்கு தோணக்கூடிய கேள்விகளை கேளுங்க. நிச்சயமாக உங்கள் கேள்விக்கான விடை வரும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வேறொரு வீடியோவில் நான் பண்ணலாம். நன்றி.